17வது நூற்றாண்டில் இந்த புக்கை பற்றி ஒரு ரிசர்ச்சும் நடக்குது. அதில் இந்த பைபிளோட வெயிட்டே 75 கிலோ இருந்திருக்கு. ஒரு அடல்ட்டோட ஹைட்டில் பாதி உயரத்தில் அந்த புக்கு இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 92 சென்டிமீட்டர் ஹைட், 50 சென்டிமீட்டர் அகலம் அண்ட் 22 சென்டிமீட்டர் திக்னஸ்லேயும் இருக்கும். அந்த புக்கை 2 பேர் சேர்ந்தால் மட்டும்தான் தூக்கவே முடியும். அவ்வளோ பெருசாக இருக்க அந்த புக்குக்குள்ளே ஒரு பேஜ் முழுக்க பெரிய சாத்தானோட உருவம் வரையப்பட்டிருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் சொர்க்கத்தோட முழு விளக்கமும் இருந்திருக்கு. அதுலேயும் இந்த பைபிளில் இருக்கிறது சாதாரண பேப்பர்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 160 கழுதைகளோட தோலால் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு மடாலத்தில் இருந்த இந்த பைபிள் கடைசியாக 1878 ஸ்வீடனோட நேஷ்னல் லைப்ரரிக்கு வருது. அப்போது ஒரு நாள் நைட் அந்த லைப்ரரியில் தூங்கிட்டு இருந்த வாட்ச்மேன் நடு ராத்திரியில் திடீர்னு தூக்கம் தெளிஞ்சு அரண்டு போய் எழுஞ்சிக்கிறாரு. அப்போது லைப்ரரிக்குள்ளே இருந்த அந்த டெவில்ஸ் பைபிள் இருக்க செக்ஷனில் இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்க்கறதுக்காக லைப்ரரியோட ஜன்னலை திறந்து உள்ளே பார்த்தவர் பயத்தில் பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறாரு. அடுத்த நாள் காலையில் லைப்ரரியை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்த லைப்ரரியன் அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் சுயநினைவே இல்லாமல் கீழே விழுந்திருந்த அந்த வாட்ச்மேனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுத்த வாட்ச்மேனோட மனநிலை சரியாகலை. கண்ணை கூட சிமிட்டாமல் ஒரே இடத்துல விரித்து பார்த்துட்டு யார் கூடயும் பேசாமல் இருந்திருக்காரு. அதிலிருந்து கொஞ்ச நாளில் அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமாகி அவர் இறந்தும் போயிருக்காரு.